ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொதுவான இடம் வேணும். ஆளுங்க ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க. சில பேருக்கு ஒரு வீடு பட்டாது, எல்லாரும் வாடகை வீட்டுல சின்ன சின்ன வீடு. இது மெயின் இடம். பக்கத்துல இதை சுத்தி தான் இருக்காங்க. தொழிலாளர் கொஞ்சம் இருக்கிறாங்கன்னா இங்க வாங்க, 1 மணிக்குள்ள எல்லாம் வந்து சொல்லுங்க, நம்ம பேசி ஏன்னா எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. யாரும் வேலை போல சார் வந்து ஓகேனாங்க. வேற ஒரு இடம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேனா நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு ஒரு 5 பேரை கூட்டு போனாங்க. போயிட்டு அவங்களே உள்ள விட அவங்க அதை பார்த்து பண்ணி இங்க சொல்லணும். எங்க தலைவரெல்லாம் யாருமே கிடையாது. ஒரு வார்டுக்கு ஒரு நிர்வாகி மட்டும்தான். தலைவர், செயலாளர் இதெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே தொழிலாளிகள். என்ன ஒரு வார்டுக்கு ஒரு நிர்வாகி, அந்தந்த வார்டுல அவங்க பேசிக்கணும். இப்போ இவங்க எல்லாருமே நிர்வாகிக்க ஒரு 5 பேரை கூட்டு போட்டீங்க, அவங்களே வெளில நிற்கிறாங்க. உள்ள வந்தாதான் அந்தந்த வார்டு பாருங்க. எந்த தந்திரம் வச்சுருக்காங்க லோக்கல பூச்ச ஏன் வரீங்க? உள்ள போகலாமா?
வேலையாளர்கள் கவனிங்க. கூலி வைக்கிற இது அனுமதி எதுவும் கிடையாது. அதனால இப்ப உடனே நீங்க கழிச்சு போறோம். அப்படி நீங்க கழிச்சு போறேன்னா நாங்க கைது செய்ய நேரிடும். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்ட எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனா இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூலி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி மீறி கூலி வைக்கணும் அப்படின்னா கைது செய்ய நேரிடும். வண்டியில கைது செய்து வண்டி வந்து கொண்டு போகணும். உயர்நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு. சேனல் தான் என்ன இது புரியா ரைட்ல வச்சுக்கோ ப்ரோ 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 ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா அதான் எங்கக்கா இருக்கீங்க? நான் கைது பண்ணுறதுல இருக்குங்கக்கா. நீ வெளியில
ரெகுலராக டைம் அவ்வளவுதான்
நீங்க யாரு இதெல்லாம் பண்றது? கைடுங்க. இதுனா கைது போட்டு கட்டிக்கிறீங்க. என்ன நாயானாங்க? இல்ல நாயான்னு கேட்டோம். என்ன இப்படி ட்ரீட் பண்றீங்க? படிச்சிருக்கீங்களா? என்ன சார் இது? இல்ல இது என்னன்னு கேட்டேன். உங்க ஜேசி தான் பேசுறோம்னு சொல்லிட்டான். இது என்ன இது? கைடுங்க. சார் கையெடுங்கன்னு சொல்லிட்டேன். கையெடுங்க. உங்க வேலையை பாருங்க. கையெடுங்க. எது? சார் இது உங்க வேலை இல்ல. நாங்க எங்க வேலையை பார்க்க விடுங்க. சார் நீங்க ஒட்டு மொத்தமா பப்ளிக் எதிராக நிக்கிறீங்க.
போராடக்கூடியவங்களுக்கு எதிராக நிக்கிறீங்க, எங்களை எடுக்க கூடாது ஒடுக்குறீங்க, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக நிக்கிறீங்க. அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கையெடுங்க சொன்னாரா? எங்கட பேட்டி கொடுக்குறாங்களா? காட்டுங்க ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு எதுவுமே பண்ணல, பப்ளிக் கூட டிஸ்டர்ப் பண்ணல. நாங்க உள்ள உட்காந்து எங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ண வந்தோம். எங்களுக்கு வேலை இல்லையே, வேலை இல்லையே. யார் போலீஸ்காரங்க? நாங்க எங்க போவோம்? நாங்க தொழிலாளி வேலை இல்ல. எங்களுக்குள்ளே நாங்க வந்தோம். நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வரல, நாங்க போராட்டம் பண்றதுக்கும் வரல. எங்களுக்குள்ளே வேலைக்கு எங்க போறதுன்னு பேசுறதுக்கு நாங்க வந்தோம். பாருங்க பாரு எப்படி வலிக்கிறாங்க பாரு. நீங்களே பாருங்க, உங்ககிட்ட பேசிருக்கிறோம். எங்க உரிமைக்கு எங்களை கேட்க முடியாதா? எங்க உரிமை தானே நாங்க கேக்குறோம். மத்தவங்க உரிமை எதுவும் கேட்கலையா? எங்களுக்கு பேசுறது கூட வாய்ப்பு இல்லாம எழுத்துல புருஷன் இல்லாம எல்லாமே அல்லாங்க ரொம்ப அவஸ்தைப்படுறோம். எழுத்ததே வந்து பஸ்ல வந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. இருங்கக்கா, பஸ் வந்ததே இல்லையாம நாங்க வந்து நின்னாலே போதும். ஒரு 10 பஸ் வந்து அப்படியே ஒரு 500 போலீஸுங்க. நாங்க என்ன தூய்மை பணியாளர்கள் தானே? நாங்கெல்லாம் இன்னும் திருடுறோமா, கொள்ளடிச்சோமா, இல்லைன்னா உங்க பறிச்சு ஏதாவது பறிச்சோமா? நாங்க ஏன் எங்களை இந்த மாதிரி செய்யறீங்க? எங்க வாழ்வாதாரம் எங்களுக்கு இப்ப ஒரு மாசமா சேலரி இல்ல. இப்போ நாங்க வாடகை கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும். இதெல்லாம் எங்களுக்கு எங்க இருந்து வரும்? நீங்க தானே பேசணும், நீங்க தானே முதலமைச்சர். நீங்களே கேட்கலையா எங்களுக்கு யாரு கேட்பாங்க? சொல்லுங்க, நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. இப்போ காவல்துறை எங்க பக்கம் இல்ல, அரசாங்கமே எங்க பக்கம் இல்ல. நீதித்துறையில வந்து காவல்துறை நீங்க கூட கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? நாங்க பேசக்கூடாது நீதித்துறையில சொன்னாங்களா? இல்லீங்களா? எங்களை நாங்க பேசலன்னா யாருங்க எங்க கிட்ட பேசுவாங்க? எங்களுக்கு பேச உரிமை இல்லைன்றாங்களே போலீஸ். நீங்க யாரு தூய்மை பணியாளர? நீங்க யாரு தூய்மை பணியாளர? நீ இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எங்க போனோம்? ரோட்ல உட்காந்தோம். தொழிலாளர் பார்க்குங்க. நாங்க தொழிலாளர் இங்க வந்து பேசுறது கூட உரிமை இல்லைன்னா நாங்க எங்க போய் நின்று பேசுவோம்? அப்ப ரோட்ல நின்று பேசுவோம். அது நல்லதாமா உங்களுக்கு? எங்களுக்கோசம் பேச எங்க LTC மாநில தலைவர் பாரதி அவர்களை நீங்க பேசக்கூடாது, ஊடக பிரஸ் மீட்டிங் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவர் வாயடிச்சு அவர் அப்படியே முடுக்கி வச்சிட்டாங்க. எங்களுக்கோசம் குரல் கொடுத்த வக்கீலுக்கு மேல கேஸ் போட்டாங்க. கல்லூரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கேஸ், எங்க தோழர் SK பையன் மேல கேஸ், எல்லாமே எல்லாம் பண்ணா நாங்க எங்க போய் நிக்கிறது? தூய்மை பணியாளர் அப்ப நாங்க எங்க ஆளுங்களை பார்க்க கூடாதா? சட்டம் சொல்லுங்களாங்க. நீதிபதி அப்படிலாம் சொன்னாரா? தூய்மை பணி நீங்க சந்தி கூடாதுன்னு சொன்னாரா? நாங்க எங்களை பார்க்க வந்திருக்கோம். எங்கிட்டே எங்களை பார்க்க கூடாது. அது எப்படி சட்டம்? தமிழ் மக்கள் தானே, நாங்க தமிழ் மக்கள் தானே. நாங்க என்ன இந்திக்காரங்களா? சொல்லுங்க. இல்ல இந்திக்காரங்களா? நாங்க தமிழ் மக்கள் தானே. எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு மாசம் சம்பளம் இல்லாம நான் பசங்களோட எப்படி இருக்கிறோம்? வீடு வாடி கட்டாம, கரண்ட் பில்லு கட்டாம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் இங்க எங்க வாயில மண் அடிக்கிறீங்க? எங்க கஷ்டத்தை நாங்க சொல்ல வந்தோம், பேச வந்தோம். அந்த உரிமை இல்லைன்னா அப்புறம் எங்க நாங்க போய் நிற்போம்? இதெல்லாம் அநியாயம் இல்ல சார். எங்க உட்கார்ந்து பேசினாலும் அந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க வந்து போலீஸ்காரங்க. பண்றீங்களா? 12 மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு எங்க போய் விட்டாங்க. அப்பெல்லாம் கேட்கலீங்களே, யாருமே கேட்கலையா? அப்போ எந்த ஆதரவும் இல்லையா எங்களுக்கு? 12 மணிக்கு லேடிஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பெல்லாம் கேட்கலையா யாருமே? இப்ப வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு இவ்வளவு போலீஸ் வர்றாங்க. யாருமே கேட்கலையா எங்களை?